வாய்ஸ் ஆஃப் லா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம பல்வேறு ஃப்ராடு, சீட்டிங், மோசடிகள் அதை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் ஒரு பழைய ஏமாற்று மோசடி என்னன்னா, நாகரத்னம், என்ஆர் நாகரத்னம், என்ஆர் அல்லது நாகமணி அப்படின்னு ஒரு ஃப்ராடு. அது என்னன்னா, ஒரு நாகம், ராஜநாகம், கிங் கோப்ரா, 60 வயசு வரைக்கும் வேட்டையாடி சாப்பிடும். 60 வயசுக்கு பிறகு அதனால வேட்டையாட முடியாது. அப்ப காடுகள்ல அமாவாசை இரவு போன்ற நேரங்கள்ல அது யாரையுமே கடிக்காம அதோட விஷத்தை கக்காமல் வேஸ்ட் பண்ணாமல் வச்சிருக்கும். அந்த விஷமானது ஒரு நாகரத்னமாக மாறிடுது அப்படின்னு வருது. அப்ப இரவு நேரங்கள்ல அது தன்னுடைய விஷத்தை அந்த நாகரத்னமா மாறிய ஒரு கல் அதை கீழே கக்கும் போது மிகப்பெரிய வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சத்தை பார்த்து சுத்தி இருக்கிற பூச்சிகள், தவளை, எலி, இந்த மாதிரி பல்வேறு பூச்சிகள் அந்த வெளிச்சத்தை நோக்கி வரும்போது இது அந்த விலங்குகளை கடிச்சு தின்னு வேட்டையாடும். ஏன்னா 60 வயசு பிறகு அதனால ஓடி ஆடி அதோட உணவை எடுத்துக்க முடியாது அப்படின்றது ஒரு கதை. அப்ப அந்த வெளிச்சமான ஒரு பொருள் இருக்கு இல்லையா, அந்த நாகத்தோட ரத்தினம், அதன் மேல நாம ஒளிஞ்சிருந்து ஒரு சாணியவோ களிமண்ணவோ போட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த பாம்புக்கு கண்ணு தெரியாம போயிடும். அந்த பாம்பு அந்த இடத்த விட்டு கொஞ்ச நேரத்துல போயிடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த நாகரத்னத்தை எடுத்துட்டு வந்து வச்சுக்கணும். இதை வச்சுக்கிட்டு அந்த நாகரத்னத்தை வச்சிருக்கிறவரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆவாரு, மிகப்பெரிய அதிர்ஷ்டக்காரர் ஆவாரு. அதே மாதிரி அது வச்சிருக்கிறவங்க பாம்பு கடிச்சா அந்த பாம்பு கடிச்ச இடத்துல அந்த நாகரத்னத்தை வச்சா இது அந்த பாம்பு கடியில இருந்த விஷத்தை உறிஞ்சிரும். அப்புறம் இதை கொண்டு போய் நம்ம ஒரு பால்ல போட்டு பார்த்தா அந்த விஷமெல்லாம் ப்ளூ கலர்ல, நீல கலர் அந்த மாதிரி மாறிடும் அந்த பால். அப்ப அந்த நீல கலர் பாலை கொண்டு போய் யாருக்கும் தெரியாமல் தனியான ஒரு இடத்துல குழி தோண்டி அந்த பாலை ஊத்திடுவாங்க. அந்த விஷமெல்லாம் தரைக்குள்ள போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு கதை இருக்குது. இது எங்கெல்லாம் அந்த கதைகள் நம்பப்பட்டது அப்படின்னா, இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இப்படி ஒரு கதை இருக்கு. இது சவுத் ஆப்பிரிக்கா, தெற்கு ஆப்பிரிக்க நாடுகள், ஐரோப்பிய நாடுகள், ரோமன் நாடுகள், ஆப்பிரிக்கா நாடுகள், இந்தியாவில் வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் இந்தியாவில் உள்ள காடுகள் எல்லாம் அலைஞ்சிருக்காங்க. அப்புறம் அமேசான் காடுகள்ல, ஆப்பிரிக்காவோட காடுகள்ல எல்லாம் பாம்பை தேடி நிறைய பேர் அலைஞ்சி இது கிடைக்குதான்னு பார்த்து இது எந்த இடத்துலயுமே கிடைச்சதுன்னு சொல்லி வரலாற்றுலயோ அல்லது அறிவியல் பூர்வமான நம்பிக்கைகள்லயோ இல்லை, நிரூபிக்கப்படவும் இல்லை இது வரைக்கும். ஆனா அந்த நாகரத்னம் இருக்குன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோமே. இந்த கோபுர கலசம், இந்த மாதிரி ஃப்ராடுகள்லாம் ரைஸ் புல்லிங், அந்த ஃப்ராடுகள் இதை பண்றாங்க. எப்படி பண்றாங்கன்னா, ஒரு சின்ன கல், பல்வேறு கல் இருக்குல்லையா, நவரத்தின கற்கள், அது சின்ன கல், அது எடுத்துட்டு இரவு நேரங்கள்ல ஒரு ரூமுக்குள்ள வச்சுட்டு அதுக்கு பின்னாடி சின்ன பேட்டரி, அதுக்கு ரிமோட் கண்ட்ரோல், இந்த மாதிரிலாம் வச்சு ஒரு 50-60 வருஷம் முன்னாடி ரிமோட் கண்ட்ரோல் கிடையாது. அப்போ இருட்டு நேரத்துல அதை ஒரு இடத்துல வச்சுட்டு அது கீழே எலக்ட்ரிக் கனெக்ஷனோ பேட்டரி கனெக்ஷனோ கொடுத்துட்டு அதுக்கு சுவிட்ச் வேற ஒரு இடத்துல வச்சுட்டு இவங்க சிக்னல் கொடுக்கும்போது வேற ஒரு ஆள் அந்த சுவிட்சை போடுவாரு. அப்ப இது லைட் எரியும். எரிஞ்சோன்னா ஒரு குறிப்பிட்ட செகண்டுக்கு அப்புறம் நம்மளை திரும்ப வெளியே கூட்டு வந்துருவாங்க. அப்புறம் அதை ஆஃப் பண்ணி எடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி சயின்டிபிக்கா பேட்டரி மூலமோ மின்சாரம் மூலமோ ஒரு லைட்டை எரிய வச்சு, ஒரு சின்ன லைட்டு எரிய வச்சு, அதுதான் இந்த நாகரத்ன கல் அப்படின்னு சொல்லி பல கோடிகள் மோசடி பண்ணி நம்ம சொன்ன மாதிரியே பையர், செல்லர், அந்த அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறது, டிரான்ஸ்ஃபர் பண்றது, இதை வெளிநாட்டுக்காரனுக்கு விற்கிறது. வெளிநாட்டுல பையர் இருக்காரு, அதர் ஸ்டேட்ல, டெல்லியில நம்ம நிறைய வீடியோ சொல்லியிருக்கோம். அதே திரும்ப சொல்ல வேணா, நீங்க பழைய வீடியோக்குள்ள பாத்தீங்கன்னா தெரியும். அங்க கொண்டு போய் விற்கணும், வாங்கணும், இப்படி எல்லாம் சொல்லி இதுல பண்றாங்க. இப்பெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஆன்லைன்லயே நாங்க தர்றோம்னு சொல்லி நிறைய பேர் நாகரத்னம் கல்ல விற்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆன்லைன்ல 6000 ரூபாயில இருந்து 60,000, 50,000, 1 லட்சம், 2 லட்சம் சிக்கிறவன் ஏமாந்தவனை பொறுத்து எல்லாம் ரேட் வைக்கிறாங்க. வச்சு 5 கோடி 6 கோடி இப்படி எல்லாம் ரேட் வச்சு மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. அப்படி இது உண்மையாக இருந்தால் நிறைய பேர் பாம்பு பண்ண வச்சிருக்காங்க, அவங்க இதை எடுத்திருக்கலாம். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட இனம், இந்த பாம்பாட்டின்னு நம்ம சொல்றோம், மலைவாழ் மக்கள், அவங்க யாரும் கோடீஸ்வரன் ஆகல, அவங்க யாரும் இந்த நாகரத்ன கல்ல எங்கேயும் வித்த மாதிரி வரலாறுகள் கிடையாது. அப்ப அவங்க எல்லாம் பணக்காரன் ஆயிருப்பாங்க. இது எல்லாமே ஒரு பொய், ஏமாற்று வேலை. இதை நம்பி ஏமாறக்கூடாது. இது எப்படின்னா, அந்த நாகரத்ன கல்ல ஒரு பாம்பு கடிச்ச ஒருத்தன் கொடுத்தா சாவுல இருந்து காப்பாத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னா, அது ஒரு சைக்காலஜி. பாம்பு கடிச்சோன்னே நம்ம செத்து போயிடுவோம்னு மக்கள் பயப்பட ஆரம்பிச்சாங்க. இப்ப இல்ல, இப்பெல்லாம் நம்ம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறோம், செய்யறோம். அந்த மாதிரி
வந்துருச்சு, அட்வான்ஸ் ஆயிட்டோம் டெக்னிக்கு. நம்ம அட்வான்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் கிராமத்துல பாம்பு கடிச்சா செத்து போயிடுவான் அப்படின்னு பயம் வந்ததுனால பிளட் சர்க்குலேஷன் வேகமா ஆகும். அப்ப அந்த பாய்சன் வந்து உங்க பிளட்ல வேகமா வந்து மிக்ஸ் ஆயிடும், உடம்பு ஃபுல்லா வந்து அந்த விஷம் ரத்தத்துல கலந்துரும். அப்ப அந்த கிராமத்துல உள்ள வைத்தியர்கள் ஒரு சின்ன கல்லெல்லாம் வச்சிருந்தாங்க, வச்சுட்டு இது நாகரத்ன கல்லு, இதை கையில பிடிச்சுக்கோ சாவு வராது அப்படின்னு சொல்ல காரணம் என்னன்னா, அவன் வந்து பயப்பட மாட்டான், நம்ம சாக மாட்டோம் அப்படின்னு பயப்படாதப்ப அவனுக்கு திரும்ப ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் ஆயுர்வேத சிகிச்சையோ நாட்டு வைத்தியமோ எல்லாம் கொடுக்காங்க, கொடுத்து அந்த பாய்சனை வந்து இறக்குறாங்க. அந்த பீரியட் வரைக்கும் கல் இருக்கிறதுனால பயப்படாம நம்ம ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லும்போது பிளட் சர்க்குலேஷன் வந்து மெதுவா இருக்கும், பாய்சன் வந்து உடம்புல விஷம் அந்த ரத்தத்துல கலக்க லேட் ஆகும். அதுக்குள்ள அவனுக்கு தேவையான மருத்துவத்தை கொடுத்து காப்பாத்திருக்காங்க. அது சைக்காலஜியா ஒரு மனுஷனை மன ரீதியா அவனை நம்பிக்கை ஏற்படுத்தி அந்த சாவுல இருந்து தடுக்கிறது. அந்த மருத்துவம் கிடைக்கும் வரை அவனை வந்து ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் கொண்டு போறதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் அது. அது மாதிரி இந்த நாகரத்னம் என்னென்ன கலர்ல இருக்குன்னு சொன்னா, பச்சை, மஞ்சள், நீலம், சிகப்பு, இந்த கலர்ல எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் யாராவது ஏமாத்துறதுக்கு என்ன செய்யறாங்கன்னா, ஒரு பாம்பை பிடிச்சிட்டு வந்து, ஒரு ஓல்டு பாம்பை பிடிச்சிட்டு வந்து அது தலைய லேசா கீரல் போட்டு அதுக்குள்ள ஒரு கருப்பு நிற சின்ன கல்லு வச்சுட்டு, கருப்போ சிவப்போ அந்த ஒளிரும் தன்மையுடைய ரிஃப்ளெக்டிங் கல் நிறைய இருக்கு இல்லையா, அந்த ஒளிரும் தன்மையுடைய கற்களை தலையில வச்சுட்டு அதை வந்து ஸ்டிச்சிங் பண்ணி வச்சிடுறாங்க. அப்புறம் அந்த பாம்பை வளர்த்துட்டு இருக்காங்க. அந்த கட் பண்ணி ஸ்டிச் பண்ணாங்க இல்லையா, ஆபரேஷன் ப்ரொசீஜர், அது ஆறுறதுக்கு, அந்த வடுக்கெல்லாம் ஆறுறதுக்கு ஒரு வாரம் 10 நாள் 1 மாசம் ஆகும். அது வரைக்கும் அந்த பாம்பை வந்து திரும்ப பையரை கூட்டிட்டு வந்து அந்த பாம்போட தலையில அந்த இடத்துல கீச்சி அந்த கல்லை எடுக்கிறாங்க. இது பாம்பு தலைக்குள்ள இருக்கிற கல் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறாங்க, இதுதான் நாகரத்ன கல் அப்படின்னு சொல்லி. இப்ப என்னன்னா, பாம்பு கடிக்கு மருந்து கண்டுபிடிக்கிற கம்பெனிகள் எவ்வளவோ இருக்குது, அவங்கெல்லாம் வந்து சயின்டிபிக்கா இது ஒரு கல் இருக்குன்னு சொல்லல. அது மாதிரி பாம்பு சம்பந்தமான ஆராய்ச்சியாளர்கள் இருக்காங்க, அவங்களுமே அறிவியல் பூர்வமாக இது பொய் அப்படின்னு சொல்றாங்க. அது நிரூபிக்கப்படாத ஒரு பொய்யான முறை. இதை வச்சுட்டு ஒரு கோடிக்கணக்கான பணம் மோசடி நடந்துட்டு இருக்குது. சினிமால டிவி சீரியல்கள்லயும் இந்த கதையெல்லாம் நிறைய ஓடுது, இப்படி எல்லாம் கதைகள் பண்றாங்க. அதுவும் ஒரு தவறான கருத்து. அப்புறம் இந்து மதத்துல பாம்புகளுக்கு வந்து ஒரு நல்ல மரியாதை இருக்குது. இந்து மத வழிபாடுனாலே வந்து பாம்புகளை வச்சு வழிபடுறது செய்யறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அது மாதிரி வந்து அறிவியல் பூர்வமாக பாம்புக்கு, கிங் கோப்ரா ராஜநாகத்துக்கு 60 வயசு அப்படின்றது நிரூபிக்கப்படவில்லை. அது வந்து ஒரு 15 to 30 வருஷம் மட்டும்தான் உயிர் வாழும். ஆனா இவங்க 60 வருஷம் உள்ள ஒரு ராஜநாகத்தோட விஷம்தான் இந்த நாகரத்ன கல், நாகமணி அப்படின்றது ஒரு தவறான ஏமாற்று வேலை. இந்த நாகரத்னம் அப்படின்றது பொய். இது சம்பந்தமா ஏமாந்தவங்க வந்து இனிமேலும் ஏமாறாதீங்க, இனிமேலும் தொடர்ந்து பணம் கொடுக்காதீங்க. இதுவரைக்கும் ஏமாந்திருந்தால் உங்களை யார் ஏமாத்தினாங்களோ, எவ்வளவு பணம் இழந்திருக்கிறீங்களோ அவங்க மேல சட்டப்படியான நடவடிக்கைகள் எடுங்கள். இது மாதிரி பல்வேறு செய்திகளை தொடர்ந்து எங்க சேனல்ல கொடுப்போம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு எந்தவித காசும் கிடையாது, இது ஃப்ரீ தான், இலவசம் தான். நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறதுக்கு. நன்றி, வணக்கம்.